பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவ ஒன்ன தப்பு சொல்றா மல்லி. என்னால சகிச்சுக்க முடியல. சரி, பெரியம்மா சொன்னாங்க, மனோவர் மாமா வெண்பாவை கூப்பிட போயிட்டாரு. நீ எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, அது கூட உன்னால முடியாதா? டாடா, இப்ப நீங்க ஏன் மல்லியம்மா கிட்ட கத்திட்டு இருக்கீங்க? இல்ல வெண்பா, என்கிட்ட எதனாலும் சொல்லிட்டு செய்யணுமா இல்லையா? நான் அத கூட கேட்க கூடாதா? நீங்க கேக்கலங்கிறது தான் என் வருத்தமே. நிஷா போயிருக்கான்னு தெரிஞ்சும் வெண்பாவை கூப்பிட நான் எப்படிங்க ஆள் அனுப்புவேன்? எனக்கு தெரியாம மல்லி எதுவும் செய்ய மாட்டான்னு அங்க நீங்க சொன்னீங்கல்ல, அதுதாங்க நிஜம். சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு தெரியாம உங்ககிட்ட சொல்லாம எதுவுமே நான் செய்ய மாட்டேன். மனோகர் அண்ணாவை பெரியம்மா அனுப்பி வச்சது எனக்கு சத்தியமா தெரியாது. வெண்பாவை மனோகரனை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டு உங்களுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லலாம்னு போன் எடுத்தேன். நீங்களே வந்துட்டீங்க. மத்தபடி எனக்கும் இதுக்கும் பொறுப்பு இல்ல. மல்லி, வாங்க வாங்க நீ. வெண்பா, நீ சாப்பிட்டு கை கழுவிட்டு கிளம்பு. தாத்தா வீட்டுக்கு போகணும். அங்கயா? அங்கலான வரலடா. மல்லி, வெண்பாவை சாப்பிட வச்சு கை கழுவி கூட்டிட்டு வா. இந்த வெண்பா குடி, குடிடா. வா. பாத்து. வெண்பா போலாம். அங்க நான் வரலடா, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் டாடா, என்ன விட்டுருங்க. வெண்பா, சொன்னா புரிஞ்சுக்கோ. வா, போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாம். வாடா செல்லம். எனக்கு அங்க வரவே பிடிக்கல. நான் மல்லியம்மா விட்டு வரமாட்டேன். ப்ளீஸ் டாடா, நான் வரவே மாட்டேன். என்ன வெண்பா நீ? சும்மா இருக்கணும். மாப்பிள்ள தாமா போன் பண்றாரு. வெண்பாவை அழைச்சிட்டு வராம அங்க இருந்து ஏன் போன் பண்றாரு? வெண்பா வரலன்னு சாக்கு சொல்வாருன்னு நினைக்கிறேன். நீங்க அட்டென்ட் பண்ணுங்க, ஸ்பீக்கர் போடுங்க. என்னாச்சு மாப்பிள்ள, வந்துகிட்டு இருக்கீங்களா? இல்லங்க, வெண்பா வரமாட்டான்னு அடம் பிடிக்கிறேன். சின்ன பொண்ணாவ அப்படிதான் சொல்லுவா. நீங்க தானே எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். வெண்பாவை என்னால ரொம்ப எல்லாம் கட்டாயப்படுத்த முடியாது நிஷா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ அக்கா குணமாக வேணான்னு அப்படியே விட்டுறலாமா மாமா? ரேணுகாக்காக தான் வெண்பாவை நாங்க இங்க கூப்பிடுறோம். முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவ கூட இருக்கிறது ரேணுகாக்கு பெரிய சப்போர்ட். அது அவ ரெக்கவர் ஆக ஹெல்ப் பண்ணும் மாமா. வெண்பா கிட்ட அன்பா பேசி புரிய வச்சு கூட்டிட்டு வாங்க. வெண்பா, சாரிடா. மல்லி மேல நான் கோவப்பட்டது தப்புதான். அது ஆக்சுவலா அம்மாவுக்காக தான் உன்னை கூப்பிடுறேன். நீ வா. இல்ல, நான் வரமாட்டேன். நான் பேசுறேங்க. வெண்பா குட்டி, மல்லிமா சொன்னா கேப்பல்ல. உனக்கே தெரியும் ரேணுகா அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல. ரேணுகாவா? அவ எங்க இருந்து வந்தா? செத்து போனவளுக்கு உடம்பு சரியில்லையா? என்ன நடக்குதுங்க? முன்னாடி மாதிரி சண்டை போட்டு அவங்க உன்னை கூப்பிடல வெண்பா. ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பா உன்கிட்ட கேக்குறாங்க. அம்மாவுக்கு நீ தானே ஹெல்ப் பண்ணணும். அவங்க குணமாயிட்டா எல்லாருக்கும் ஹாப்பி தானே. நான் போனா அவங்க குணமாயிடுவாங்களா? ஆமா. அப்ப இங்க இருக்கப்ப அவங்க ஏன் குணமாவல? அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டே தான் வந்தாங்க. மல்லிமா சொல்றேன்ல, நீ அங்க போனா அவங்க குணமாயிடுவாங்க. கேப்பியா? கொஞ்ச நாள். வெண்பா வருவா, கூட்டிட்டு போங்க. மல்லிமா, பாய் மல்லிமா.
சரி வா மல்லி வரேன் வரேங்க. என்ன மல்லி இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? ரேணுகா அங்க இருக்கான்னு சொல்ற? ஆமா அண்ணி, அவங்க சாகல. மனநல சரியில்லாம இருக்காங்க. அவங்க அப்பா வீட்ல இருக்காங்க. வெண்பா கூட இருந்தா அவங்க சரியாவாங்கல்ல. அவங்க பொண்ண நம்ம அனுப்ப முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சரி மல்லி. இப்ப அந்த ரேணுகா வந்துட்டான்னா அப்ப உன் வாழ்க்கை? இல்ல எனக்கு புரியல. அவர் பாட்டுக்கு புள்ளைய கூட்டிட்டு போறாரு, அப்புறம் உன் கையில என்ன பிடிமானம் இருக்கு? இருங்க அண்ணி, இஞ்சி டீ போட்டு கொண்டு வரேன். அவன் உயிரோட இருக்கானா இவ வாழ்க்கை என்ன ஆகுறது? இவர் பாட்டுக்கு குழந்தைய கூட்டிட்டு அங்க போறாரு. மல்லி அப்படியே விட்டுருவாங்களோ? எங்க பாப்பா போன? அம்மா விட்டு எங்க போன? அம்மா கிட்ட எப்ப வருவ? அம்மா பாவம் இல்லையா? என்ன அம்மா கிட்ட டூப் போட்டியா? ஏய், என்ன சிரிக்கிற? எனக்கு ஒரு பாப்பா இருக்கா தெரியுமா? அவ ஸ்கூலுக்கு எல்லாம் போவா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என் கூட விளையாடுவா. நீ சிரிச்ச உன்னை நான் ஆட்டத்துல சேர்த்துக்க மாட்டேன். புரிஞ்சுதா? சும்மா இருக்கணும். பாத்தீங்களாப்பா, இதுக்காக தான் நான் அவ்வளவு கோவப்பட்டு பேசினேன். நான் அப்படி பேசலனா மாமா இப்ப வெண்பாவை கூப்பிட போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி மாதிரி வெண்பா அங்கே இருக்கணும்னு சொல்லியிருப்பா. அப்புறம் வெண்பாவை சாக்கா வச்சு இவரும் அங்க போயிடுவாரு. நாம ரேணுகா வச்சுட்டு காலா காலத்துக்கும் அவளுக்கு மருந்து மாத்திரை கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். கரெக்டு தாம்மா, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். இறங்க வெண்பா. எத்தனை நாள் இங்க இருக்கணும்? எல்லாமே சொல்லிதானே கூட்டிட்டு வந்தேன். அம்மா பாவம் இல்ல, அவங்க குணமாக வேணாமா? டாடாக்காக வாடா தங்கம். அவங்க குணமானதும் போயிடலாம்ல. போயிடலாம். சரி வா வெண்பா. வாங்க மாப்ள, போ உட்காருங்க. போ. குட்டிமா பாவா வந்துட்டியா? உட்காருங்க. உன்னதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? சரி உட்காரு. நீ எங்க வராம போயிடுவியோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். உன்னை நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஏ இங்க பாரு, நிறைய பொம்மை இருக்கு. நான் உனக்கு எல்லாமே தரேன், சரியா? எடுத்துக்கோ, நிறைய வச்சிருக்கேன், எல்லாம் தரேன். உன்கிட்ட சண்டெல்லாம் போட மாட்டேன், சரியா? என்ன அப்படி பாக்குற? நல்லா சிரிச்சு நம்ம விளையாடலாம், ஜாலியா இருப்போம். சரி எடுத்துக்கோ. வேணா வேற விளையாடலாமா? அப்போ இது வேண்டாம். இங்க வாங்க சொல்றேன். வா வா, இப்படி வா, இப்படி நில்லு. கைப்பிடி, இப்படி பிடிச்சு இப்படி 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 சுத்தலாம். நல்லா இருக்குல்ல? சுத்து சுத்து குட்டிமா, சுத்து. பாத்தீங்களா மாப்ள, வெண்பா கூட ரேணுகா எப்படி ஒட்டிக்கிறா பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒட்டிக்கிற சந்தர்ப்பத்தை நாமளா ஏற்படுத்தி கொடுத்தாதான் ரேணுகா சீக்கிரம் குணமாவா. தலை சுத்துது, விடு. அப்படி இல்ல, இப்படி சுத்தலாம். தலை சுத்துது, எனக்கு தலை சுத்துது, விடு. இது பக்கம் அந்த சுத்தலாம், இந்த பக்கம் விடுன்றல, என்ன விடு. எனக்கு தலை சுத்துது, ரேணுகா ரேணுகா வேணாம் வேணாம் விட்டு. அவளுக்கு தான் மயக்கம் வருதுன்னு சொல்றான்ல. ரேணுகா ரேணுகா சொல்றேன்ல. குட்டிமா நில்லு. குட்டிமா குட்டிமா நில்லு 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 நில்லு. என்னாச்சு? உனக்கு அந்த விளையாட்டு பிடிக்கலையா? ஜாலியா இல்லையா? பரவாயில்ல, வேற விளையாட்டு விளையாடலாமா? சரி வேணா, சொப்பு சமா வச்சு விளையாடலாமா? இங்க பாரு, உட்காரு, நிறைய இருக்கு.
நம்ம டெய்லி விளையாடுவோமா? அப்புறம் வேணாம். வெண்பா அம்மா ஆசையை கூப்பிடுறாள், விளையாட கூடாதா? எனக்கு விளையாடுற மூடே இல்ல. ஏய் ஏய் சொல்றத கேளு குட்டிமா. குட்டிமா வா. ஏய், வெண்பா 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 ஆஹா, மத்தவங்க ஸ்கோர் அடிக்கிறதுக்குள்ள நீ அடிச்சிரு சுடரு. வெண்பா, நான் உன் அம்மா தானே? இந்த வயசுல தானே நீ இருந்த. ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? உனக்கு என்ன பிடிக்கலையா? நான் பாவம் தானே? அம்மாவை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? பாத்தீங்களாப்பா, இதுக்காக தான் சொல்றேன். ரேணுகா எப்படி வெண்பா கூட அட்டாச் ஆகுறான்னு பாத்தீங்களா? வெண்பா தன்னோட பொண்ணுன்னு ரேணுகா புரிஞ்சுக்கிட்டாப்பா. இதுவே பெரிய விஷயம். அக்கா குணமாயிடுவான்னு எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. ஆமாமா வெண்பா, என்கிட்ட விளையாடு வா குட்டிமா. குட்டிமா ப்ளீஸ் குட்டிமா. நான் ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? ஏன் என்ன டார்ச்சர் பண்றீங்க? இப்ப எனக்கு விளையாடுற மூடு இல்ல. வெண்பா என்னம்மா பேசுற? அம்மா தானே கூப்பிட்டா. உனக்கு விளையாட இஷ்டம் இல்லைன்னா அதை அன்பா சொல்லு வெண்பா. இப்படி கோவப்படாதடா, அம்மா பாவம் இல்ல. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா. அவ இப்ப குழந்தை மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப திரும்ப சொன்னாதான் அவளுக்கு புரியும். வெண்பா, நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணனா அம்மா சீக்கிரம் குணமாயிடுவாங்க. அப்புறம் நீ எதிர்பார்க்கிற மாதிரி உன் மேல பாசமா இருப்பாங்க. இப்படிலாம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. அப்புறமா நீ தான் ரேணுகா அம்மாவை டார்ச்சர் பண்ணுவ. அப்படியா? ஆமா வெண்பா. சரி, கோஆபரேட் பண்றேன். குட், வெரி குட். நான் நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன்ல, அப்ப நான் சொல்றது நீங்க செய்வீங்களா? செஞ்சுட்டா போச்சு. அதானே மேடம், என்ன செய்யணும் சொல்லுங்க. ப்ராமிஸ். ப்ராமிஸ். மல்லியம்மா இங்க வரணும், அவங்க என் கூட இருக்கணும். என்ன மாமா, சொல்லி வச்சு கூட்டு வந்தீங்களா? உனக்கு அப்படித்தான் தோணும். தோணலனா தான் ஆச்சரியப்படணும். மல்லியை நீ புரிஞ்சுக்கிட்டாதான் வெண்பாவோட அந்த அன்பையும் உன்னால புரிஞ்சுக்க முடியும். எனக்கு புரிஞ்சிருச்சு விஜய். இந்த கேம்ல இனிமேதான் என் ஆட்டத்தை நீ பார்க்க போற. உன்னை விட மாட்டேன்டா. சரி வாங்க, நம்ம போய் விளையாடலாம். அப்படியா? ஜாலி ஜாலி ஜாலி. வா போலாம். வாங்க டாடா. வா விஜய் போலாம். வா. வாங்க டாடா. குட்டிமா, மேல நிறைய பொம்மை இருக்கு, நம்ம விளையாடலாம். இந்தாங்க அண்ணி, டீ குடிங்க. என்ன மல்லி, இவ்ளோ பிரச்சனை நடக்குது? தம்பி இப்படி எல்லாம் பேசிட்டு போறாரு. அவரு பேசுறத வச்சு பிரச்சனைன்னு நீங்க முடிவுக்கு வராதீங்க அண்ணி. அது வேற ஒரு டென்ஷன். அத விடுங்க. இல்ல மல்லி, நான் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் உன்கிட்ட சாதாரணமா பேசின மாதிரி தெரியல. அத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு முழுசா புரிஞ்சிருக்காது. ஏதோ அரைகுறையா கேட்டதை வச்சு அவர் என்கிட்ட எப்பவும் இப்படிதான் நடந்துக்குவாருன்னு முடிவு பண்ணிக்காதீங்க. நீங்க அண்ணனை பத்தி சொல்லுங்க. டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் ஏதோ எம்விபின்னு சொன்னாரு. ஹார்ட்ல ஏதோ மூடி மூடி திறக்குமாமே, ஏதோ வால்வு அது வீங்கி போயிருக்கான். ஏற்கனவே பாதிப்பு இருக்கிறதுனால இப்ப உடனே ஆபரேஷன் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாரு மல்லி. ஆபரேஷனுக்கு ரொம்ப செலவாகும்னு சொல்லிருக்காங்க. நான் வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் பணம் கேட்டேன். அவங்களும் குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா முழுசா எதிர்பார்க்க முடியாது. ஏதோ கொஞ்சம் கொடுப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மல்லி. மல்லிக்கு இந்த விஷயம் எதுவும் தெரிய வேணாம், அவ ரொம்ப சங்கடப்படுவா. அவகிட்ட மட்டும் பணம் கிணம் கேட்டு தொந்தரவு பண்ணாதேன்னு சொன்னாரு. ஏற்கனவே நம்ம கடனாலதான் அவ இப்படி எல்லாம் வாழ வேண்டியதா போச்சுன்னு சொன்னாரு. என்ன அண்ணி, என்கிட்ட சொல்லாதேன்னு அவர் எப்படி சொல்ல முடியும்? என்ன அவர் கூட பிறந்தவளா நினைக்கலையா? கஷ்டத்துல தானே சொந்த பந்தம் எல்லாம் கூட இருக்கணும். சரிதான் மல்லி, ஆனா உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறது தான் அவரோட எண்ணம். இப்ப கூட அவருக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான்
ஏன்டா இங்க வந்தோன்னு ஆயிடுச்சு. அண்ணி டீயை குடிங்க, ஆறி போகுது. ம். உனக்கே இங்க இவ்ளோ பிரச்சனை இருக்கு. இந்த சமயத்துல நான் உதவின்னு இங்க வந்திருக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன் மல்லி. அண்ணி, நீங்களும் அண்ணனும் சண்டையே போட்டுக்க மாட்டீங்கல்ல? என்ன பாக்குறீங்க? நீங்க சண்டை போட்டதே இல்லல்ல? நாங்க சண்டை போட்டுக்காத நாளே இல்லைன்னு சொல்லு, அதுதான் சரியா இருக்கும். ம், அப்படி இருக்கிற நீங்க இன்னைக்கு அவருக்கு ஒண்ணுன்னதும் ஓடி ஓடி எப்படியாச்சும் அவரை காப்பாத்த முடியாதான்னு அலப்பாயிரீங்கல்ல? குடும்பம்னா சண்டை சச்சரவெல்லாம் இருக்கதான் செய்யும். எப்பவும் ஒரே மாதிரி போயிட்டு இருந்தா நல்லாவா அண்ணி இருக்கும்? என்னைக்காச்சும் பிரியாணி சாப்பிட்டா பிரியாணின்னு இருக்கும். டெய்லி 3 நேரமும் பிரியாணியே சாப்பிட்டா ஐயோ பிரியாணின்னு ஆயிடுமா இல்லையா? ஏதேதோ சொல்லி சமாளிக்கிற மல்லி, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் கஷ்டப்படாதீங்க அண்ணி. இப்ப கோவமா போறாருல்ல, திரும்பி வரும்போது எப்படி இருக்காருன்னு பாருங்க. அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு மல்லின்னு சிரிச்ச முகத்தோட தான் வருவாரு. அப்படின்னா சந்தோஷம்தான். நல்லா இருங்க. நீ தம்பி கிட்ட நான் சொன்ன இந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசிக்க வேண்டாம். இந்த பக்கம் நான் வேற வேலையா வந்தேன், அப்படியே உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்லு. இல்ல அண்ணி, கண்டிப்பா அவர் அண்ணனோட ஆபரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இல்லனாலும் நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுவேன். ஐயோ இல்ல மல்லி, வேண்டாம். அதெல்லாம் நீ ஏதோ அவர்கிட்ட சொல்லி ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டாம், விடு. நான் வேண்டான்னு சொன்னாலும் அவர் சும்மா இருக்க மாட்டாரு. நீங்க வந்திருக்கீங்கன்னா ஏதோ காரணம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். வந்த உடனே அததான் கேட்பாரு. நீங்க கவலைப்படாம போங்க அண்ணி, நான் அவர்கிட்ட பேசிட்டு எவ்வளவு அரேஞ்ச் பண்ண முடியும்னு உங்களுக்கு சொல்றேன். மல்லி, உங்க அண்ணனை எப்படியாவது காப்பாத்திரு. கடவுள் கைவிட மாட்டாரு அண்ணி. அண்ணன் நல்லா குணமாயிடுவாரு. இந்த ஆபரேஷன் எல்லாம் இப்ப நிறைய பேர் பண்றாங்க. கம்ப்ளீட்டா குணமாயிடுமா. தைரியமா இருங்க. அண்ணன் கிட்டயும் சொல்லுங்க அண்ணி. சரி மல்லி, நான் கிளம்புறேன். வரேன். நீ சூப்பு குடி, சூப்பு குடி. ஜலதோஷம் பிடிச்சிருக்குல்ல, அதெல்லாம் சரியாயிடும். என்ன அம்மாடி. ஆப்பிளா? ஆமாண்டா. நல்லா கழுவிட்டியா? நல்லா கழுவி தாண்டா கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். தங்கச்சி நல்லா கழுவி தர மாட்டா, அதனாலதான். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, அப்பாவே பார்த்து நல்லா கழுவி சுத்தமா கொண்டு வந்திருக்கேன். அப்பா. உட்காருமா. அக்கா, உனக்கு காஃபி வேணுமா? வேண்டாம். பொல்யூஷன்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு வெண்பா. ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன்னா ஏர்ல டஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதான். அப்ப வாட்டர் பொல்யூஷன் என்னடா? வாட்டர் பொல்யூஷன்னா வாட்டர் கண்டாமினேட் ஆயிருக்கும் இல்லையா, அதான். ஓ, தண்ணில கலங்களா இருக்குமே. புரியுதா? அடுத்து என்ன இருக்கு? சவுண்ட் பொல்யூஷன் டடா. ஏமா, மாப்பிள்ள பயங்கரமா பாடம் எடுக்கிறாரம்மா. ஏன்பா, இன்ஜினியரிங் படிச்சனா இந்த வாண்டுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேனா? அப்படி என்னம்மா சொன்ன? நீங்க சொல்லலப்பா, வெண்பா சொல்றா. அது விளையாட்டு குழந்தைமா, அது சொன்னதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க, விடுமா. அப்படியெல்லாம் விட முடியாதுப்பா. அங்கன்வாடியில குரங்கு மாமா கரடி மாமான்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தவ அந்த மல்லி. 12ஆம் கிளாஸ் கூட தாண்டல, அவ நல்லா சொல்லி கொடுப்பாளாம், எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாளாம். அப்படின்னா மல்லி நம்மள பத்தி என்ன மாதிரி எண்ணங்களை வெண்பா மனசுல உருவாக்கி வச்சிருக்கான்னு பாருங்கப்பா. குழந்தை தானம்மா, போக போக நம்மளை பத்தி புரிஞ்சுக்குவா. என்னத்த புரிஞ்சுப்பாலோ. நாமளும் அன்பா பேசிதான் பாக்குறோம், அதை இத வாங்கி கொடுக்கறோம், நம்ம பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறாளே. மல்லி மல்லின்னு அவ மேலதான் இவ உயிர் துடிக்குது. இங்க ஒருத்தி அம்மான்னு இருக்கா, அவ மேல வெண்பாக்கு கொஞ்சம் கூட பிரியமே இல்லையேப்பா. நடந்தது பேசி என்ன ஆக போகுதுப்பா, நடக்க போறத பேசுவோம். வெண்பாக்கு அம்மா இல்லங்கிற பிரச்சனை இப்போ இல்லல்ல. இனிமே மல்லி இருக்க வேண்டிய அவசியம் என்னப்பா வந்துச்சு? அவளை முதல்ல அனுப்பி விட்டுருவோம்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.